Hi students, today we will learn about 8th standard mathematics chapter 1 numbers. So standard form and scientific notations. Standard form means numbers. The number இங்கிறது எப்படி இருக்குன்னா integers or decimal number இருக்கும். Scientific notations means product of number and power of 10ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹையர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் see the lesson. To write in scientific notations, follow the form s into 10 power a, where s is a number, that means integer or integer with a decimal between 1 and 10, not 10 itself. ஸோ எஸ்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னா எஸ்ஸுங்கிறது ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து இன்டிஜர்ஸ் ஆர் டெசிமல் நம்பராக இருக்கும். அந்த நம்பர் வந்து 1க்கும் 10க்கும் இடையில உள்ள நம்பராக இருக்கும். தட் மீன்ஸ் 10 கூட வராது, 1லேருந்து 9 வரை உள்ள நம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். பவர் 10 பவர் ஏங்கிறதுனா பாசிட்டிவ் நம்பராகவும் வரலாம், நெகட்டிவ்ஸ் நம்பராகவும் வரலாம். Thus a number in scientific notation is written as the product of a number, that means integer or integer with a decimal and a power of 10. Scientific notation definition கேட்டால் நம்ம இதை ரைட் பண்ணோம். Product of number and power of 10. We move the decimal place forward or backward until we have a number from 1 to 9. Then we add a power of 10 that tells how many places you moved the decimal or forward or backward. ஸோ இது வந்து என்னென்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கோ இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கோ ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ எத்தனை டிஜிட்ஸ் மூவ் பண்ணுறோமோ அதை வந்து ஆட் பண்ணி பவர் ஆஃப் 10 ரைட் பண்ணுவோம். ஸோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து டெசிமல் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸில் என்னென்னா 2 கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று டெசிமல் நம்பராக ரைட் பண்ணோம். ஸோ அந்த டெசிமல் நம்பர் எப்படின்னா ஒரு நம்பர் பாயிண்ட், ஒரு நம்பர் தான் இது லெஃப்ட் சைடில் இருக்கணும், அதுக்கப்புறம் பாயிண்ட்டு ரிமைனிங் உள்ள நம்பர்லாம் ரைட் சைடு இருக்கணும். இன்னொன்று வந்து மல்டிபிள் 10 பவர் ஆஃப் 10ங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே 10 தான் வரும். பவரில் வந்து நம்ம எத்தனை டிஜிட் மூவ் பண்ணுறோமோ அதை ரைட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னா 1 பாயிண்ட் ரைட் பண்ணோம். அப்போ 2 டிஜிட் மூவ் பண்ணுறோம். 2 டிஜிட் மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு 1.23 ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ 2ங்கிறது பவரில் போடுறோம். ஸோ இங்கே மைனஸ் வந்து எதை வச்சு போடுறோன்னா லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு மைனஸ் வரும். தட் மீன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுன்னா ஒரு நம்பர் லைன் போடுறோம். ஸோ அது நம்பர் லைனில் எப்படி இருக்குன்னா மிடில் வந்து 0 இருக்கும், ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ லெஃப்ட்லேருந்து ஞாபகம் வச்சுங்க. அப்போ லெஃப்ட்னா மைனஸு. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மூவ் பண்ணுறதுனால -2 பண்ணும். அகெயின் 0.123. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டிஜிட் மூவ் பண்ணாலே நம்ம 1.23 ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால் 10 பவர் -1 1.23 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினே உங்களுக்கு அதே ஃபார்மேட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஏன் நம்ம 10 பவர் 0ன்னு போடுவோம்னா நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனே ஒரு கண்டிஷன் அதுதான். பவர் ஆஃப் 10 மல்டிபிள் பவர் ஆஃப் 10ங்கிறது ரைட் பண்ணணும். ஸோ அப்போ 10 பவர் 0 எனிதிங் பவர் 0 வந்து நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ அதனால் 10 பவர் 0ன்னு போடுறேன். ஸோ 10 பவர் 0னாலும் நம்மளுக்கு 1 தான். ஸோ அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த நம்பர் போடுறோம். அடுத்த 12.3 வந்து நம்ம 1 பாயிண்ட் ரைட் பண்ணுறப்போ ஸோ 2க்கு இந்த சைடு ரைட் சைட்லேருந்து நம்ம டிஜிட்ஸ் மூவ் பண்ணுவோம். ஒரு டிஜிட் மூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு 1.23ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போது 10 பவர் 1 போடுறோம். ரைட் சைட்லேருந்து நம்ம மூவ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் நம்பர் போடுறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் முன்னாடி பார்த்தோம். இங்கே வந்து நார்மல் இன்டிஜர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 2 3. ஸோ அகைன் நம்ம ரைட் சைட்லேருந்து நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ 2 டிஜிட் மூவ் பண்ணால் தான் நமக்கு 1.23 கிடைக்கும். ஸோ அப்போ பவரில் 2. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் மூவ் பண்ணுவோம், பவரில் 3. 4 டிஜிட் மூவ் பண்ணோம், பவரில் 4. 5 டிஜிட் மூவ் பண்ணுறதுனால பவரில் 5. 6 டிஜிட் மூவ் பண்ணும், பவரில் வந்து 6. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து எல்லாமே மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவரில் பாசிட்டிவ் நம்பர் போடுறோம். சப்போஸ் லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறோம் உங்களுக்கு நெகட்டிவ் சைன் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே ஸ்டேட்மெண்ட் சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம இந்த நம்பரை வந்து சயின்டிஃபிக் ஃபார்மெட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம். த டயாமீட்டர் ஆஃப் த எர்த் இஸ் 1,27,56,000 miles. திஸ் கேன் பி ஈஸிலி ரிட்டன் இன் த சயின்டிஃபிக் ஃபார்ம். ஸோ இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ 1 பாயிண்ட்டு. ஸோ எப்போ இந்த சைட்னா இந்த சைட்லேருந்து தான் மூவ் பண்ணுறோம், ரைட் சைட்லேருந்து. அப்போ 3 5 7
8 டிஜிட்ஸ் நம்பரை வந்து நம்ம 7 டிஜிட் மூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு 1 பாயிண்ட் சம்திங் ரைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ஆன்சர் 1.2756. 7 டிஜிட் மூவ் பண்ணுறதுனால பவரில் 7 போடுறோம். ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் 7. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இப்போ இந்த ரைட் பண்ணுறப்போ இந்த ரிமைனிங் 0 வந்து ரைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த 4 டிஜிட்ஸ் ப்ளஸ் இந்த 3 0 சேர்த்தா நம்மளுக்கு 7ங்கிறது போடுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மைல்ஸ் இங்கே யூனிட்ஸ் என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்ஸ் வந்து ஆன்சரில் சொல்லணும். செகண்ட் எக்ஸாம்பிள், த வேல்யூம் ஆஃப் ஜூபிட்டர் இஸ் அபவுட். ஸோ இங்கே வந்து இதே மாதிரி அதான் சொல்கிறேன், ஹையர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இங்கே வந்து ஒரு 15 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. இதேமாதிரி ஹையர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கிறதா நம்ம சயின்டிஃபிக் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதேமாதிரி ஹையர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்லாம் வந்து எங்கே வரும்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் டு எர்த்து, மூன் அண்ட் எர்த்து, மூன் டு இது எர்த் டு ஸ்கை, இதுமாரி ஹையர் டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் நம்ம டேரெக்டாக சயின்டிஃபிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணால் நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் சரி ரைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 3, 5, 7, 9, 11, 13, 14 டிஜிட்ஸ் மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன 1 பாயிண்ட் சம்திங் ரைட் பண்ண முடியும். ஸோ 14 டிஜிட் வந்து ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறதுனால பவரில் 14 பாசிட்டிவ் 4 போடுறோம். ஸோ 14 போடுறோம். ஸோ அப்போ 1.433 இன்ட்டு 10^14 கிலோமீட்டர் க்யூப். ஸோ யூனிட் வந்து கிலோமீட்டர் க்யூப் கொடுத்துருக்கனால ரைட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன், த சைஸ் ஆஃப் பாக்டீரியம் இஸ் 0.6 times 0.85 millimeter. This can be easily written in scientific forms கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் நம்ம பாயிண்ட் ரைட் பண்ணுறப்போ ஒரு நம்பர் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ அது 0 வச்சு ரைட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 5 இருக்குது. அப்போ 8க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ அப்போ 6 times 0 இது 8 7 டிஜிட் மூவ் பண்ணால் தான் நம்ம 8.5 ரைட் பண்ண முடியும். into 10^7. ஸோ அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறதுனால -7 கிடைக்கும். மில்லிமீட்டர்ங்கிறதுனால மில்லிமீட்டர்னு ரைட் பண்ணுறோம். நோட் பாருங்கள், the first one, the positive exponents in 1.3 into 10^12 indicates that it's a larger number. ஸோ பவரில் பாசிட்டிவ் நம்பர் வந்தால் அது லார்ஜர் நம்பர் சொல்கிறோம். த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் இன் 7.89 into 10^-21 indicate that it's small number. பவரில் மைனஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஸ்மாலர் நம்பரை இண்டிகேட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் என்னென்னா இப்போ பாசிட்டிவ் நம்பர் இருக்கப்போ நம்ம என்ன செய்வோம்னா ரைட் சைடு மூவ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து டிஜிட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். அதுமாரி லெஃப்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த சைடில் டிஜிட்ஸ் இல்லாதப்போ நம்ம 0 தான் சேர்ப்போம். ஸோ அப்படி 0 சேர்க்குறப்போ இங்கே ரைட் சைடில் 0வும் சேர்ப்போம், சேர்த்தாலும் இங்கே வந்து வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் சேர்க்குறப்போ உங்களுக்கு 0 வந்து கம்மியாகும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பாருங்க. கம்பைன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன் 7 into 10 ஸ்கொயர் into 5.2 into 10^7. ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணி சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 7ஐயும் 5.2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 36.4 into 10 ஸ்கொயர் into 10^7. ஸோ இப்போ வந்து பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பவரை வந்து ஆட் பண்ணிக்கும். ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா a^m into a^n ஈக்குவல் டு a^m+n. ஸோ அந்த ஃபார்மேட்டில் பேஸ் 10 வந்து 1 டைம் போடுறோம், பவரை வந்து ஆட் பண்ண போகிறோம் 2 + 7. ஸோ அப்போ 36.4 into 10^9 ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், சயின்டிஃபிக் நோட்டேஷன் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2.27 into 10^-4. ஸோ அப்போ அந்த -4 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஒரு டிஜிட் மூவ் பண்ணுவோம், ரிமைனிங் 3 டிஜிட் இல்லாதனால 3 டிஜிட் வந்து நம்ம 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 0.00027ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஒரு டிஜிட் மூவ் பண்ணுறோம், ரிமைனிங் 3 டிஜிட்டுக்கு வந்து 0 சேர்த்தா உங்களுக்கு 4 டிஜிட் ஆகிடுமா. ஸோ அப்போ ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், லைட் ட்ராவல்ஸ் அட் 1.86 into 10^5 miles per second. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் 5 இருக்குது பவரில். ஸோ அப்போ நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 டிஜிட் மூவ் பண்ணால் ரிமைனிங் டிஜிட்ஸ் இல்லை. ஸோ அதனால் ரிமைனிங் டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் வந்து நம்ம 0 சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ 3 times 6 0 18600 miles per secondங்கிற ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.